அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் எப்ப சார் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால சப்மிட் ஆன பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கோரிங் மார்க் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும். மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவங்க குடுக்கலாம். ஓகேங்களா? ஆனா ரிசல்ட் குடுக்கும்போது நெறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் கீ ஆன்ஸர் அப்படின்னு சொல்லி அவங்க குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் கீ ஆன்ஸர்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக்கா இருக்குன்னா, அது கிளைம் பண்றதுக்கு நமக்கு 2 ஆர் 3 டேஸ் வந்து டைம் தருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் ஃபைனல் கீ ஆன்ஸர் வந்து நமக்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்ம் வந்து நமக்கு டிஆர்பி போர்டு அஃபிஷியலாவே குடுப்பாங்க. அது வந்து எப்படி குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்துருக்கலாம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 வந்து எழுதியிருப்போம் இல்லையா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து டிஆர்பி போர்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் பிளஸ் வந்து பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து அந்த மாரி தான் குடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ங்கிறது மிக விரைவில் வந்து உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள குடுத்தரலாம். ஏன்னா ரிசல்ட் குடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம்ல கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். ஆனா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் யுஜிசி நெட் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி 2024ஆம் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் குடுக்கும்போது மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி கிளியரா சொல்லியிருப்பாங்க. அப்ப யுஜிசி நெட்ல எந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6% அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 6%ங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கம்யூனிட்டி வைஸா பார்க்கும்போது ஜெனரல் கேட்டகரி, பிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி ஓகேங்களா? இப்ப இப்ப ஜெனரல் கேட்டகரியில ஒரு தோராயமா ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாரி பிசிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தோராயமா ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. இது சப்ஜெக்ட் வைஸ் வந்து மாறும். அதே மாரி எஸ்சி அண்ட் எஸ்டி ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப பிசிக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்ப பிசிக்ஸ்ல ஒரு தோராயமா சொல்றேன். ஒரு 6000 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6% அப்படின்னு எடுக்கும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த மாரி தான் வரும் ஆன்ஸர். அப்ப 360 பேர் மட்டும் தான் குவாலிஃபைடு. அதாவது 360 பேர் மட்டும் தான் குவாலிஃபைடு அப்படின்னு வரும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி, பிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி ஓகேங்களா? இண்டிவிஜுவலா வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் பண்ணி தான் குடுப்பாங்க. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் அவங்க வந்து பெர்சன்டேஜ் குடுக்கும்போது, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா தான் இந்த மாரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிசிக்ஸ்ல தோராயமா ஒரு 6000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். இத காட்டிலும் அதிகமா கூட எழுதியிருக்கலாம். ஓகேங்களா? இப்ப 6000 பேத்துக்கு 6% அப்படிங்கிறது 360 பேர் தான் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 360 பேர்ல எப்படி அவங்க மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க் யாரு? ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து கடைசியா அந்த 360வது நபரா வரக்கூடிய மார்க். ஸோ இதுவரைக்கும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இங்க 360 பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபார் அனதர் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 பேர் எழுதியிருக்கிறாங்க சார், அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கெமிஸ்ட்ரியில ஒரு 8000 பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ டிஃபரெண்ட் கம்யூனிட்டீஸ்ல ஏதோ ஒரு கம்யூனிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 6% அப்படிங்கும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, 480 பேர் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கெமிஸ்ட்ரியில 8000 பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, கம்யூனிட்டி எது வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? அதுல 6% எடுக்கும்போது 480 பேர் தான் குவாலிஃபைடு அப்படின்னு வரும். ஸோ 480 பேருங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் மார்க் யாரோ, அந்த ஃபர்ஸ்ட் மார்க்லேருந்து கடைசியா இருக்கக்கூடிய 480வது ஆள் வந்து என்ன மார்க் எடுத்திருக்கிறாரோ,
இந்த ரேஞ்ச் பிட்வீன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். சார் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மார்க்ல 2 பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் வந்து இந்த பிசிக்ஸ்ல 185 ஃபர்ஸ்ட் மார்க்கு. அப்போ 185லிருந்து நமக்கு வந்து தோராயமா 165 வரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 360 பேரு ஓகேங்களா? அப்ப இந்த 360 பேர்ல 185லிருந்து 165 வரைக்கும் 360 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு நடுவுல வந்து ஒரே மார்க்ல அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 168ல 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாலும், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருவாங்க ஓகேங்களா? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 360க்குள்ள ரேஞ்சில தான் வருவாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அப்ராக்ஸிமேட்டா நான் சொல்லியிருக்கிறேன். ஆ ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். எந்த மாரி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா யுஜிசி நெட் பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த மாரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. 6% அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இத பத்தி யாரும் வொரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து எப்படி வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து குடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மார்க்லேருந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மார்க்லேருந்து இந்த 6% வரதுனால, கடைசியா வரக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த பிட்வீன்ல இருக்கக்கூடியங்க ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங் இன்டு லாஸ்ட் அவங்களுக்கு மட்டும் தான் நமக்கு எலிஜிபிலிட்டி வரும். அதுதான் லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எத்தன பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தாலும், அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் மார்க்ல இந்த 6% அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் டிவைட் பை 6% அப்படின்னு வரும்போது, நமக்கு வந்து அந்த ரேஷியோ அடிப்படையில தான் வந்து நமக்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் டிஆர்பில எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்க போறோம். அதே மாரி காலேஜ் டிஆர்பில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பிளஸ் ஜெனரல் நாலேட்ஜ் கொஞ்சம் டாபிக்ஸ் வரும். இதுவும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.